மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய அரசுடன் இணைந்து பயணிக்கும் இரட்டை எஞ்சின் அரசு தமிழகத்திலும் அமையும். மதுராந்தகம் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. தேர்தலில் அதிமுக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். 210 இடங்களில் வெல்லப் போவதாகவும் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. அரசியல் சட்ட கடமையை மீறி ஆளுநர் செயல்படுகிறார். திமுகவை வீழ்த்த யாராலும் முடியாது என வைகோ திட்டவட்டம். மகாத்மா காந்தி பெயரிலேயே ஊரக வேலை திட்டம் தொடர வேண்டும். டிபிஜி ராம்ஜி திட்டத்திற்கு எதிராக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனி தீர்மானம். கடந்த 11 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசு 3 மடங்கு நிதியை வழங்கியுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பிரதமர் மோடி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி மீது மக்கள் நம்பிக்கையை இழந்துவிட்டதாக விமர்சனம் செய்தார். தமிழ்நாட்டை ஊழலற்ற பாதுகாப்பான மாநிலமாக மாற்ற வேண்டும் எனவும், திமுகவின் மோசமான ஆட்சியில் இருந்து விடுபட தமிழ்நாடு துடிப்பதாகவும் கூறினார். திமுக அரசு ஒரே ஒரு குடும்பத்திற்காக மட்டுமே இயங்கி வருவதாக சாடிய பிரதமர் மோடி, தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக அரசு துரோகம் இழைத்து விட்டதாக விமர்சித்தார். கடந்த 11 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு 3 மடங்கு நிதியை பாஜக அரசால் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டு பேசிய பிரதமர், காங்கிரஸ் அரசை விட 7 மடங்கு ரயில்வே திட்டங்களுக்கு நிதி வழங்கி உள்ளதாக மோடி தெரிவித்தார். தேர்தலில் அதிமுக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை மதுராந்தகத்தில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசினார். அப்போது பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் கால் வைத்ததும் இயற்கையை சூரியனை வரைத்து விட்டதாக பேசினார். தேர்தலில் அதிமுக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் எனவும், வரும் தேர்தலில் 210 இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் கேட்ட திட்டங்களை மத்திய அரசு வழங்கியதாக குறிப்பிட்ட எடப்பாடி, தமிழகத்தில் கருணாநிதி குடும்பம் ஆட்சியில் அமர்ந்து கொள்ளையடித்துக் கொண்டிருப்பதாக விமர்சனம் செய்தார். மக்களை வாட்டி வதைக்கும் ஆட்சி தேவையா என மக்களை பார்த்து கேள்வி எழுப்பிய எடப்பாடி பழனிசாமி, வரும் தேர்தல் திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டப்படும் என தெரிவித்தார். நம்மை எதிர்ப்பவர்கள் எத்தகைய வஞ்சக நெஞ்சம் கொண்டவர்களாக இருந்தாலும், தீயவர்களாக இருந்தாலும், உரிய காலத்தில் உரிய இடத்தில் உரியவர்களோடு ஒன்றிணைந்து உறுதியாக செயல்பட்டால் வெற்றி என்பது நிச்சயம். அத்தகைய தருணம் இப்பொழுது நமக்கு கிடைத்துள்ளது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 4.25 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 4.25 ஆண்டு காலத்திலே மக்களுக்கு இந்த ஆட்சி கொடுத்தது வேதனை, துன்பம். எல்லா துறைகளிலும் ஊழல் இல்லாத துறையே கிடையாது. மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் தேவையா? பாஜக அதிமுக கூட்டணியை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மதிமுக மேற்கொண்டு வரும் களப்பணிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மதிமுக தலைமை கழகமான தாயகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வைகோ, மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தேர்தல் அறிக்கை தயாரிக்க 6 பேர் கொண்ட குழுவை தேர்ந்தெடுத்து உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், ஆளுநர் அரசியல் சட்ட கடமையை மீறி செயல்படுவதாகவும், ஆளுநர் பதவியே அகற்றப்பட வேண்டிய ஒன்று எனவும் தெரிவித்தார். தமிழகத்தில் திராவிட இயக்கத்தை ஒழித்து கட்டுவோம் என ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா பேசியது ஆணவமானது என்றும், அது அவரது பதவிக்கு பொருத்தமானது அல்ல எனவும் குறிப்பிட்டார். பாஜக அதிமுக கூட்டணியை மக்கள் நிராகரிப்பார்கள் என குறிப்பிட்ட வைகோ, திமுகவை யாராலும் வீழ்த்த முடியாது என திட்டவட்டமாக கூறினார். தான் மேற்கொண்ட சமத்துவ நடைபயணம் இளைஞர்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றுள்ளதாகவும், சமூக ஊடகங்கள் வழியாக உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் இந்த தாக்கம் சென்றடைந்து உள்ளதாகவும் தெரிவித்தார். ஆங்காங்கே தலையெடுப்பதற்கு இந்துத்துவ சக்திகள் காரணமாக இருக்கிற காரணத்தால்
அந்த சகோதரத்துவம் அடியோடு நாசமாக்கப்படுகிற வகையிலே இந்த சக்திகள் முயற்சி செய்து கொண்டிருப்பதால் அதை பற்றியும் என்னுடைய சமத்துவ நடைபயணத்தில் முக்கியத்துவம் கொடுத்து அதை நான் வலியுறுத்தி வந்திருக்கிறேன். சகோதரத்துவத்தையும் நல்லிணக்கத்தையும், சமய நல்லிணக்கத்தையும், சாதிய நல்லிணக்கத்தையும் வலியுறுத்தி வந்திருக்கிறேன். அதற்கு நல்ல வரவேற்பு இருந்தது. இந்துத்துவ சக்திகள் நுழைய பிரவேசிக்க முயற்சிக்கின்றன. அந்த முயற்சி வெற்றி பெறாது. எச்சரிக்க வேண்டியது, திராவிட இயக்கத்திலேயே 62 ஆண்டுகள் பொது வாழ்விலே பயணித்து வந்திருக்கக்கூடிய எனக்கு, 5½ ஆண்டுகள் சிறைவாசத்தை ஏற்றிருக்கக்கூடிய எனக்கு, என்னுடைய பொது வாழ்வினுடைய கடமையில் ஒன்றாக இதை செய்திருக்கிறேன். ஒன்றிய அரசின் விபிஜி ராம்ஜி திட்டத்திற்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு சட்டத்தை மாற்ற வகை செய்யும் வளர்ந்த பாரத ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதியளிப்பு சட்ட மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதலும் பெறப்பட்டுள்ளது. இருப்பினும் நாடு முழுவதும் எதிர்க்கட்சிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் ஒன்றிய அரசின் விபிஜி ராம்ஜி திட்டத்திற்கு எதிராக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். அதில் மகாத்மா காந்தி பெயரிலேயே ஊரக வேலை திட்டம் தொடர வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்மொழிந்தார். மேலும் வேலைக்கான வழிமுறையை மாநில அரசை வகுத்துக் கொள்ள வழிவகை செய்ய வேண்டும். தேசிய ஊரக வேலை திட்டத்திற்கு மாநில செயல்திறன் அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்புதிய திட்டத்தில் மாநில அரசின் நிதி பங்களிப்பு 40% உயர்த்தப்படுகையில் மாநில அரசின் நிதி சுமையை கணிசமாக அதிகரிப்பதாக உள்ளது. எனவே புதிய திட்டத்திற்கான நிதி பங்களிப்பு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கான நிதி பங்களிப்பினை போலவே திருத்தி அமைக்கப்பட வேண்டும் என்றும், தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களின் பெயரை நீக்கி பல்வேறு உள்நோக்கங்களை கொண்டு இத்திட்டத்திற்கு வளர்ச்சியடைந்த இந்தியா ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கம் ஊரகம் விபிஜி ராம்ஜி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது. மகாத்மா காந்தி அவர்கள் இந்த தேசத்திற்கு வகுத்து தந்த இத்திட்டம் மகாத்மா காந்தி பெயரிலேயே தொடர வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை இப்பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் டிடிவி தினகரன், அன்புமணி உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்று பேசினர். தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய டிடிவி தினகரன், தமிழ்நாட்டில் நடக்கும் குடும்ப ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் அமமுக இந்த கூட்டணியில் வர விரும்பியதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் அம்மா ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் குடும்ப ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரவும் சண்டையால் பிரிந்த நாங்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு இணைந்திருப்பதாக பேசினார். இதனைத் தொடர்ந்து பேசிய பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ், திமுக அரசு என்றாலே ஊழல் அரசு என விமர்சித்தார். ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து, நகைக்கடன் ரத்து, கூட்டுறவு கடன் ரத்து என்று எத்தனையோ அறிவிப்புகளை வெளியிட்ட திமுக அரசை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என பேசினார். இதய தெய்வம் அம்மாவின் தொண்டர்கள் நாங்கள். எங்களுக்குள் சண்டை சச்சரவுகள் இருந்தது உண்மைதான். ஆனால் தமிழ்நாட்டின் நலனை கருதியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனை கருதியும் மாண்புமிகு பிரதமர் அவர்களின் அழைப்பை ஏற்று நாங்கள் எங்கள் மனதிலே இருந்த எல்லா கோபதாபங்களையும் விட்டுவிட்டு 21 நம்மால் முடியாமல் போன அம்மாவின் ஆட்சியை உறுதியாக தமிழகத்திலே ஏற்றிட உருவாக்கிட எந்த ஒரு மனமாச்சரியமும் இன்றி, எந்த ஒரு தயக்கமும் இன்றி, எந்த ஒரு குழப்பமும் இன்றி, சில பேர் சொல்கிற போல எந்த ஒரு அழுத்தமும் இன்றி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணியிலே எங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். குடியரசு தின தொடர் விடுமுறையை முன்னிட்டு சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. நாட்டின் 77வது குடியரசு தினம் வரும் திங்கட்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. இதனையடுத்து வார விடுமுறை நாட்களையும் முன்னிட்டு சென்னை உள்ளிட்ட நகரங்களில் வசிக்கும் மக்கள் தங்களின் சொந்த ஊர்களுக்கு செல்ல வசதியாக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் அறிவிக்கப்பட்டுள்ளன.
அதன்படி கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, நெல்லை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோவை, சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு 955 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. அதேபோல் கோயம்பேட்டிலிருந்து 190 பேருந்துகளும், மாதவரத்திலிருந்து 24 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. இதேபோல் பெங்களூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் கோவை ஆகிய நகரங்களிலிருந்து பல்வேறு இடங்களுக்கும் 200 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. எனவே தொலைதூர பயணம் மேற்கொள்ள இருக்கும் பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தங்களது பயணத்திற்கு முன்பதிவு செய்து பயணிக்கும்படி போக்குவரத்து கழகம் அறிவுறுத்தியுள்ளது. முருகனின் அறுபடை வீடுகளில் 6ஆம் படை வீடான மதுரை சோலைமலை முருகன் கோவிலில் தைப்பூச விழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் தைப்பூசம் பெரும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான தைப்பூசம் திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. முன்னதாக மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தங்க கொடிமரத்திற்கு தீபதூப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் 31ஆம் தேதி தங்க தேரோட்டமும், தைப்பூசத்தன்று காலையில் தீர்த்தவாரியும், தைப்பூச மகா அபிஷேகமும் நடைபெற உள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை அதிரடியாக சவரனுக்கு 3600 ரூபாய் அதிகரித்துள்ளது. தொடர்ந்து உயர்ந்து வரும் தங்கம் விலை வரலாறு காணாத புதிய உச்சத்தை எட்டிய நிலையில் நேற்று சவரனுக்கு 1720 ரூபாய் குறைந்தது. இந்நிலையில் தங்கம் விலை இன்று மீண்டும் அதிரடியாக சவரனுக்கு 3600 ரூபாய் உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 450 ரூபாய் உயர்ந்து 14,650 ரூபாய்க்கும், சவரனுக்கு 3,600 ரூபாய் உயர்ந்து 1,17,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 20 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 360 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 3,60,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தில் நடைபெற்ற துப்பாக்கி சூட்டில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். கார்கல்லிகோ ஏரி பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பில் துப்பாக்கி சூடு நடந்ததாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற அவசர கால மீட்பு படையினர் அங்கு உயிரிழந்து கிடந்த 2 பெண்கள் உட்பட 3 பேரின் உடல்களை கைப்பற்றினர். மேலும் படுகாயமடைந்த மற்றொருவர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தப்பியோடிய நபரின் அடையாளத்தை கண்டறிந்துள்ள காவல்துறையினர் அவரை பிடிப்பதற்காக தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் பாதுகாப்பு கருதி அப்பகுதி மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என குறுஞ்செய்தி மூலம் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசுடன் இணைந்து பயணிக்கும் இரட்டை எஞ்சின் அரசு தமிழகத்திலும் அமையும். மதுராந்தகம் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. தேர்தலில் அதிமுக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். 210 இடங்களில் வெல்லப் போவதாகவும் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. அரசியல் சட்ட கடமையை மீறி ஆளுநர் செயல்படுகிறார். திமுகவை வீழ்த்த யாராலும் முடியாது என வைகோ திட்டவட்டம். மகாத்மா காந்தி பெயரிலேயே ஊரக வேலை திட்டம் தொடர வேண்டும். டிபிஜி ராம்ஜி திட்டத்திற்கு எதிராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனி தீர்மானம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.